தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் வருஷம் ஜனவரி மாதம் எப்பயுமே கவர்னர் அவருடைய ஸ்பீச்சோட ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது வழக்கமாக நடக்கிறது. வருஷம் அவர் வருவார், அப்புறம் கோச்சிட்டு போயிடுவார், இல்லை இவங்க ஏதாவது அவரை காண்டேற்றி போக வச்சுருவாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் கவர்னர் ஸ்பீச் கொடுக்கும்போது மைக்கை அடிக்கடி ஆஃப் பண்ணியிருக்காங்க, அவர் பேசும்போது இடைஞ்சலாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கவர்னர் தரப்புலேருந்து, கவர்னர் மாளிகையிலேருந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷம் அதே மாதிரி நடந்திருக்கு. கவர்னர் அவருடைய ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணாமல் பாதிலே எழுந்து போயிட்டார். திமுக சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேசிய கீதம் ஃபர்ஸ்டே அவங்க ப்ளே பண்ண சொன்னாங்க, ஆனால் நாங்கள் கடைசியாக தான் ப்ளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம், அதுக்காக கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாடு சட்டசபையில் கடைசியாக தான் ப்ளே பண்ணுவாங்க, அதுதான் மரபு, அதுதான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவர் பாதியில் போனதுக்கான ரியல் ரீசன் அது இல்லை. கவர்னர் மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மைக்கு பேசும்போது அடிக்கடி ஆஃப் பண்ணாங்க, பேசும்போது இடையூறாக நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு தடவையும் கவர்னருடைய ஸ்பீச்சுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கறது செக்ரட்டரியேட்லேருந்து கொடுப்பாங்க, அதாவது டிஎன் கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. அதை கவர்னர் படிச்சுட்டு போவார். இந்த மாதிரி தான் வழக்கமாக நடக்கும். அதில் புதிய திட்டங்கள் அரசு என்னென்னலாம் பண்ணியிருக்கு, எத்தனை வருஷமா, இல்லை இந்த வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கு அப்படின்றத மட்டும் தான் மெயினாக ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ கவர்னர் மாளிலேருந்து அவர் கோச்சிட்டு போனதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு, நிறைய இடத்துல தமிழக அரசு கோட்டை விட்டுருச்சு, 12 லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் கவர்மெண்ட் வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது பேப்பரில் மட்டும் தான் இருக்கு, இதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அண்ட் தமிழ்நாட்டில் தற்கொலைகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஒரு வருஷத்துக்கு 20,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மது போதையில் இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு முன்ன விட. இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்க பார்த்தாலும் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் போராட்டமா இருக்கு. பெண்களுக்கு நடந்த வன்முறைகள் வழக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 50% வழக்குகள் முன்ன விட இப்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் தமிழக அரசு அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணல. கவர்னர் வெளியே போனதுக்கான ரீசன் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி கவர்னர் மாளிகையில இருந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. நம்மளாம் தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024லயும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. கவர்னர் அவருடைய அறிக்கையை பாதியிலேயே விட்டுட்டு வெளியே போயிட்டாரு. அண்ட் நிறைய வேர்ட்ஸை மிஸ் பண்ணிட்டாரு, படிக்கிறதுக்கு இன்டென்ஷனலா மிஸ் பண்ணிட்டாரு. எந்த மாதிரி வேர்ட்ஸ்னா, சுயமரியாதை, பெண்களுக்கான பாதுகாப்பு, அமைதி பூங்கா, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த அறிக்கையை அவர் ஃபுல்லா படிக்காம நிறைய இக்னோர் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. இப்ப தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஎம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் தேவையா, கவர்னரே தேவையில்லாதன்ற மாதிரி சட்டத்திருத்தத்தை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண போறோம், அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பாமக பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. டாக்டர் ராமதாஸ் பாமக தலைவர் அவர் கோர்ட்ல ஒரு ஃபைல் பண்ணியிருக்காரு, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, பாமகல இருக்க, அதாவது பாமகல இருந்த அன்புமணி ராமதாஸ்க்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை, தலைவர் பதவியை அனுபவிக்கிறதுக்கோ, இல்லை எலெக்ஷனில் அவங்களோட சிம்பல்லையோ சின்னத்தை யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை கட்சி கொடி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அண்ட் இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஸ்டே வாங்கியிருக்கோம் டெல்லி கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறம் ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க, கூட்டணி பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் பொறுப்பு, அவர்கிட்ட தான் பேசணும். அன்புமணி கிட்ட பேசிக்கிட்டு அதை கூட்டணி நாங்கள் அமைச்சிட்டு பாமகன்றதுல கிளைம் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு.